நம்ம பார்த்தோம்னா FY 25-26ல டிஃபென்ஸ் பட்ஜெட் 6.81 lakh crores இருக்கு 1.9% ஆஃப் ஜிடிபி. இதுல 1.80 crores இல்லைன்னா 26% கேபிட்டல் அலோகேஷன் வந்து கேபிட்டல் மாடர்னைசேஷன்ல தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி சைட்ல பார்த்தோம்னா டொமஸ்டிக் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் FY 24-25ல 1.51 lakh crores வந்து ரீச் பண்ணிக்க ரெக்கார்ட் அப். எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 23,000 crores வந்து அதிகமாயிருக்கு. ஸோ ஸ்டெடியா ஒரு இன்டைஜனைசேஷனும் க்ரோத்தும் இருக்கு குளோபல் விற்பனையில அப்படின்னு நமக்கு தெரிய வருது. மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்கு. நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் வந்து 60% CAGR ரிட்டர்ன்ஸ் வந்து கடந்த 3 வருடத்துல கொடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா எந்த நிறுவனங்கள்லாம் இண்டஸ்ட்ரியில அதனுடைய பீக்ல இருக்கு, ஹை ஆர்டர் புக் டு சேல்ஸ் ரேஷியோ இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங்கா ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் இருக்கும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கோட காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இல்லைனா HAL பத்தி பேசலாம். FY 24ல ஆர்டர் புக் வந்து 94,000 crores. இது ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு 1.89 lakh crores FY 25ல. ரெவென்யூ 30,000 கோடி இருந்திருக்கு. ஆர்டர் புக் டு சேல்ஸ் ரேஷியோ 6.1x, அதாவது பைப்லைன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 31% ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. வேல்யூவேஷன் ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா ஆர்டர் புக் வந்து கரண்டா 0.57x மார்க்கெட் கேப்பா இருக்கு. ஸோ பியர்ஸ்க்கு இந்த ரேஷியோ வந்து 6% to 20% ரேஞ்சில் இருக்கு. அதாவது மார்க்கெட் கேப் பியர்ஸோடது இன்ஃபிளேட்டடா இருக்கு. அவங்களுடைய ஆர்டர் புக்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா HAL வந்து லீடரா இருக்காங்க டிஃபென்ஸ் PSU சர்வீஸ்ல. வெறும் தயாரிப்பு மட்டும் பண்றது இல்ல, ரிப்பேர், ஓவர்ஹால், மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி எல்லா சேவைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கா இவங்க தான் பெரிய போட்டியாளராக இருக்காங்க இந்த ஏரோஸ்பேஸ் அப்புறம் டிஃபென்ஸ் செக்டர்ல. ஆக்சுவலா என்ன சேஞ்ச் ஆயிருக்கு Q1 FY 25ல கம்பேர் பண்ணோம்னா Q1 FY 26ல HALோட ரெவென்யூ வந்து 10.8% ஜம்ப் ஆயிருக்கு 4,819 crores. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ரிலேட்டிவா ஸ்லோவர்ல தான் அதிகமாயிருக்கு 5.3%. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 29% அதிகமாயிருக்கு 1,282 crores. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 381 BPS 26.6%. ரா மெட்டீரியல் கன்சப்ஷன் டபுள் ஆயிருக்கு 66% ஆஃப் சேல்ஸா இருந்திருக்கு 33% தான் இருந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா. ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நெகட்டிவா இருந்திருக்கு. அதாவது ஒரு பில்டப் ஆஃப் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இல்லைன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் அதெல்லாம் எது வந்து அப்கமிங் குவார்டர்ஸ்ல டெலிவர் ஆகுமோ அதெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா ஹேலோட பிசினஸ் வந்து சீசனலி பேக் எண்டட், அதனால தான். மீதி இன்கம் வந்து 2% அதிகமாயிருக்கு 54% நெட் ப்ராஃபிட்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. மெயினா ஷார்ட் டேர்ம் பேங்க் டெபாசிட்டும் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட்ஸ் வந்து வரும்ல, அதனால தான். டிப்ரிசியேஷன் வந்து 24% அதிகமாயிருக்கு. பாட்டம் லைன் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் வந்து 3.7% கம்மியா இருக்கு 1,384 crores. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 433 BPS 28.7% கம்மியா இருக்கு. லார்ஜ் பார்ட் ப்ராஃபிட் வந்து கோர் ஆபரேஷன்ஸ்ல இருந்து வருது, பட் அதர் இன்கம்ல இருந்தும் வருது. அதுதான் நம்ம இம்பார்ட்டன்டா இந்த இடத்துல பார்க்கணும். ஷேர் ஃப்ரம் அதர் இன்கம் இருக்குல்ல இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்ல இருந்து, அது வந்து 11% இருந்திருக்கு FY 21ல 31% இது அதிகமா இருக்கு. நம்ம Q1 FY 26ஓட மாற்றங்கள் பார்த்தோம்னா HALோட ஃபோக்கஸ் வந்து கிராஜுவலா ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால்ல இருந்து தயாரிப்புக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலா ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் வந்து 70% வருவாய் இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருந்தது. பட் ஆர்டர் புக்ல இதோட கான்ட்ரிபியூஷன் வெறும் 9% தான். 90% வந்து தயாரிப்புல இருந்து வருது. இது ஆல்மோஸ்ட் வந்து 24% வருவாயில வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரீசன் ரொம்பவே கிளியர். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் இருக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்குவாட்ரான் வந்து ரீபில்ட் இருக்கு, அந்த டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பிகஸ்ட் பூஸ்ட் வந்து புது ப்ராஜெக்ட்ல இருந்து வருது. ஆர்டர் வந்து 156 LCH பிராச்சன் வந்து 62,000 crores FY 25 ரெவென்யூ இருக்குதுல. அப்ரூவல் ஃபார் 97 அடிஷனல் தேஜஸ் இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் 2025ல இருக்கு 62,000 crores. இதுவும் அதாவது கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா HAL வந்து ஆல்ரெடி ரெவென்யூ விசிபிலிட்டி FY 31 வரைக்கும் இருக்கு கரண்ட் ரன் ரேட்ல. மேனேஜ்மெண்ட் வந்து 8 to 10% ரெவென்யூ growth இருக்குன்னு சொல்றாங்க FY 26ல. FY 27ல கன்சிஸ்டன்டா டபுள் டிஜிட் வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா ஹேலோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். FY 24ல 484 days, FY 25ல 634 days இது அதிகமா இருக்கு. மெயின் டிரைவர் வந்து இன்வென்ட்ரி டேஸ் தான் 159ல இருந்து 263 days இது அதிகமா இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நெசசிட்டி இருக்கு, ஸ்மூத் எக்ஸிகியூஷன் பண்ணல அந்த லார்ஜ் புக் ஆர்டர் எல்லாத்தையும். ஸோ அதுதான். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் ஃபார் லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் வந்து 502 crores FY 25ல அதிகமாயிருக்கு 142 crores தான் இருந்தது ப்ரீவியஸ் நம்ம பார்த்தோம்னா. இன்னொரு சைட்ல கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன் 66% அதிகமாயிருக்கு 13,645 crores 1.63x ஆஃப் நெட் ப்ராஃபிட்டா இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா ஹேல் வந்து கஸ்டமர் அட்வான்சஸ் அப்புறம் மைல்ஸ்டோன் ரிசிப்ட்ஸ் 14,000 crores வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி புக் பண்ணிருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் லயபிலிட்டிஸ் கீழே இவங்க புக் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கேஷ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா மெயினா லார்ஜா வந்து கஸ்டமர் ஃபண்டட் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்து வந்திருக்கு ஆர்டர் எக்ஸிகியூஷனுக்காக. சில விஷயங்கள் நம்ம எப்பவுமே வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூஷன் டிலே. பாஸ்ட்ல சில சர்டிஃபிகேஷன் டிலேஸ் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு. அந்த லார்ஜ் 62,000 கோடி LCH கான்ட்ராக்ட் சொன்னேன்ல, இது 2.1x FY 25 ரெவென்யூவா இருக்கு. ஹெவியா வெண்டர் ரெடினஸ் டைம்லி எக்ஸிகியூஷன் தான் நம்ம பார்க்கணும். இமீடியட் ரிஸ்க் வந்து என்ஜின் சப்ளை.
இந்த GE404 என்ஜின்ஸ் வந்து டெலிவர் பண்றது வந்து ரஷ்யா உக்ரைன் வார் ரிலேட்டட் விஷயங்கள்னால சப்ளை செயின் இஷ்யூஸ் இருக்கு. அதனால தேஜாஸோட ஷெட்யூல் வந்து புஷ்பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் மசகான் டாக் லிமிடெட். நம்ம வந்து மசகான் டாக் லிமிடெட் MDL பத்தி பேசலாம். FY23ல ஆர்டர் புக் வந்து 38,755 crores, கிராஜுவலா வந்து டிக்ளைன் இருக்கு. 32,260 crores FY25ல கான்ட்ராக்ட் எக்ஸிகியூஷன் அப்புறம் லிமிடெட் நியூ இன்ஃப்ளோஸ்னால தான் இருக்கு. FY25ல ரெவென்யூ வந்து 11,432 crores, ஆர்டர் புக் டு சேல்ஸ் ரேஷியோ 2.82x, அடோ புக் டு மார்க்கெட் கேப் ரேஷியோ 0.27x. மசகான் டாக் இந்தியாவோட ஓல்டஸ்ட் அப்புறம் மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கா இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு ஷிப்யார்டா இருக்காங்க. கண்ட்ரியோட ஒன்லி நவரத்னா ஸ்டேட்டஸ் இருக்கிற ஷிப்யார்டு இவங்க தான். கிரிட்டிக்கல் ரோல் டிஃபென்ஸ் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ல இவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கா 26% சேல்ஸ் CAGR கடந்த 3 வருடமா கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல மார்ச் 21 to 25ல ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 6%லிருந்து 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. Q1 FY26ல மசகான் டாக்கோட ரெவென்யூ வந்து 11.5% அதிகமாயிருக்கு. 2,626 crores. மெயினா டைம்லி டெலிவரி பண்ணிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்புறம் ஸ்ட்ராங் ஆபரேஷனல் எக்ஸிகியூஷனால தான். எக்ஸ்பென்சஸ் 35.5% அதிகமாயிருக்கு. 2,324 crores ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பாக்ட் பண்ணிருக்கு. மீதி எக்ஸ்பென்சஸ் 14 crore 174 crore அதிகமாயிருக்கு. பேஸ் அண்ட் டிப்போ ஸ்பேர்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் 86.8% அதிகமாயிருக்கு. 204 crores. ப்ரொவிஷனல்ஸ் வந்து 540 crores வந்து அதிகமாயிருக்கு. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் பார்த்தோன்னா MDLோட ஃபிக்ஸ் பிரைஸ் கான்ட்ராக்ட்ஸ் அப்புறம் நோ எஸ்கலேஷன் கிளாஸஸ் வந்துட்டு இது எது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஆனாலும் ப்ரொவிஷன் ஸ்பேர் அப்புறம் ஸ்பெஷலைஸ் சப்சிஸ்டம்ஸ் அதுல வந்து நோ பிரைஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கு சரிங்களா. அதனால காஸ்ட் எஸ்கலேஷன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 52.9% கம்மியாயிருக்கு. 302 crores. ஓபிஎம் வந்து 1,374 BPS கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. 11.5% மார்ஜினும் எரோட் ஆயிருக்கு. பட் நம்ம முக்கியமா என்ன நோட் பண்ணணும்னா அதர் இன்கம் 6% அதிகமாயிருக்கு. 64% நெட் ப்ராஃபிட்ல இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெட் ப்ராஃபிட் 35.1% டிக்ளைன் ஆயிருக்கு. 452 crores. NPM வந்து 1,632 BPS 17.2% கம்மியா இருக்கு. லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஆபரேஷன்ஸ் வந்து வருது இல்ல, பட் அதர் இன்கம்ல இருந்தா வருது. அதாவது பேங்க் டெபாசிட்ல வர இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி தான். கம்பெனியோட பிகஸ்ட் க்ரோத் டிரைவர்ஸ் வந்து டொமஸ்டிக் டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட், மெயினா அந்த சப்மெரின் அப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வார்ஷிப் அதுல தான் இருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து இந்த ஆர்டர் புக் 32,000 crores வந்து ரைஸ் ஆகும்னு சொல்றாங்க FY25ல. அதுல இருந்தே 1.25 lakhs crores ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க P75 MCMV ப்ராஜெக்ட் மூலமா. இமீடியட் பைப்லைன்ல rupees 2 to 2.5 lakh crores மெட்டீரியல்ஸ் ஆகலாம் நெக்ஸ்ட் 18 to 24 months எதிர்பார்க்கப்படுது. கம்பெனியோட கரண்ட் ஆர்டர் புக் வந்து 29,918 crores Q1 FY26 படி. மசகான் டாக்கோட மீடியம் டர்ம் growth வந்து 8 to 10% இருக்கு. சிக்னிஃபிகண்டா லோவரா இருக்கு. ஏன்னா அது 20%க்கும் மேல வளர்ச்சி வந்து பாஸ்ட்ல பாத்திருக்காங்க. இந்த காஷன் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துக்கணும். ஏன்னா லாங் டேர்ம் டைம்லைன்ஸ் எல்லாமே வந்து இந்த பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்ல, P75 1 சப்மரீன், இது எல்லாமே எப்பவுமே டிலே பார்த்துருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கன்சிடரேஷன் எடுத்துக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பான்ஷனா இந்த கம்பெனி 51% ஸ்டேக் வந்து கொலம்போ டாக்யார்ட் PLCல வந்து எடுத்திருக்காங்க ஸ்ரீலங்கால 452 crores. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் வெஞ்சர் இந்த நிறுவனத்துக்கு. ஸோ MDL வந்து ஒரு கீ பிளேயரா இருப்பாங்க சவுத் ஏஷியன் மேரிடைம் செக்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கம்பெனியோட எக்ஸிகியூஷன் சைக்கிள் பார்க்கலாம். FY25ல மசகான் டாக்கோட இன்வென்ட்ரி வந்து 5,728 crores வந்து 4,537 crores ட்ராப் ஆயிருக்கு. 21%. ரிசீவபிள்ஸ் வந்து 1,847 crores வந்து 1,067 crores ட்ராப் ஆயிருக்கு. 42% கம்மியாயிருக்கு. ஸ்ட்ராங் கலெக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இன்வென்ட்ரி டேஸ் 605 373 டேஸா கம்மியாயிருக்கு. ஓவரால் கேஷ் சைக்கிள் வந்து 285 106 டேஸா கம்மியாயிருக்கு. ஸோ ஒரு டீசென்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டை இது காட்டுது. இந்த இம்பாக்ட் வந்து நம்ம கேஷ் ஃப்ளோஸ்லயும் பார்க்கலாம். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து 684 crores வந்து ஜம்ப் ஆயிருக்கு. 2,078 crores 204% வந்து அதிகமாயிருக்கு. இன்வென்ட்ரி ரோல் அவுட் அப்புறம் ஸ்ட்ராங் ரிசீவபிள் கலெக்ஷனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எக்ஸிகியூஷன் மட்டும் முக்கியமே கிடையாதுங்க. மசகான் டாக்கோட பிக்கஸ்ட் ரீசன்ட் சேலஞ்ச் என்னன்னா லாஸ் மேக்கிங் ஆர்டர்ஸ்ல ப்ரொவிஷனிங் பண்றது தான். FY25ல அவங்க ப்ரொவிஷன் ஆஃப் 532 crores வந்து பண்ணியிருக்காங்க கோஸ்ட் கார்டு FPVக்கும் அப்புறம் டென்மார்க் கான்ட்ராக்ட்ஸ்க்கும். ஏன்னா இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது நடந்திருக்கு. இந்த ப்ரொவிஷன் டைரக்டா அவங்க எபிட்டா மார்ஜின்ஸ் ஹிட் பண்ணிருக்கு. ரெண்டாவது ப்ரெஷர் வந்து டிலே, அதாவது இந்த லார்ஜ் டிஃபென்ஸ் ஆர்டர்ஸ்ல. இந்த P75 1 சப்மெரின் கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளா. மசகான் டாக் வந்து 70,000 கோடி ஆர்டர் ஜனவரி 2025ல எடுத்துக்கிட்டாங்க. பட் டெலிவரி வந்து 2032 வரைக்கும் நடக்கவே நடக்காதுங்க. இது ஒரு ரிஸ்க். மூணாவது ரிஸ்க் எதுல வருது அப்படின்னா சப் கான்ட்ராக்டிங் காஸ்ட்னால. MDL கரண்டா வந்துட்டு 27 ஷிப்ஸ் சைமல்டேனியஸா பில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் லிமிட்டடா இன்ஹவுஸ் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால சிக்னிஃபிகண்டா அவங்களோட வேலையை வந்து வெளியாளுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸ்பென்சிவா இருக்கும் இன்ஹவுஸ் எக்ஸிகியூஷன் விட மார்ஜின்ஸ் நல்லா ஸ்குவீஸ் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இந்த பெரிய ஷிப்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா. ரெவென்யூ ரெகக்னிஷன் சைக்கிள் அந்த சப்மெரன்ஸ்க்கு வந்து ரொம்ப டிலேடா இருக்கும். ஏன்னா ப்ரொபஷனல் சிஸ்டம் இஷ்யூஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இம்போர்ட் கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ் மேல டிபெண்டன்சி இருக்கு. டைட்டா இருக்கும் அந்த டெஸ்டிங் சி ட்ரையல்ஸ் எல்லாமே.
ஸோ அந்த டைம்லைன்ஸ் புஷ் பண்ணா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு. கடைசி நம்ம பார்க்க போற நிறுவனம் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். FY25ல இந்த நிறுவனத்தோட ஆர்டர் புக் வந்து 16,800 crores. இது வந்து 2.23 டைம்ஸ் அதோட FY25யோட ரெவென்யூ. பட் அவர் மார்க்கெட் கேப் கூட கம்பேர் பண்ணோம்னா ஆர்டர் புக் வந்து வெறும் 0.12x தான் இருக்கு. ரேஷியோ வந்து அவங்களோட பியர்ஸ் கூட டிஃப்ரெண்டா இருக்கு. சம்க்கு வந்து 20% இருக்கு. ஹால் கேஸ்ல 57%. ஸோ மார்க்கெட் கேப் கொஞ்சம் இன்ஃபிளேட்டடா இருக்கு ஆர்டர் புக் கூட பார்க்கும்போது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனத்தோட மேஜர் சேஞ்சஸ் பார்த்துடலாம். கோர் பிசினஸ் வந்து சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, இனிஷியேட்டிங் டிவைசஸ், அதுக்கப்புறம் ஹை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் டிஃபென்ஸ் தேவைகளுக்காக பண்றதா பண்றாங்க. இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா கடந்த 3 வருடமா இதனுடைய விற்பனை 24% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விதமா வளர்ந்திருக்கு. ப்ராஃபிட் 42% CAGR-ம், OPM 19ல 27% அதிகமா இருக்கு. Q1 FY26ல ரெவென்யூ 27.8% அதிகமா இருக்கு. 2,154 crores ஸ்ட்ராங் டாப் லைன் மொமெண்டம் காட்டுது. மெயினா 2 விஷயம்னால. ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் மார்க்கெட். சேல்ஸ் வந்து ஆல் டைம் ஹை 826 crores ரீச் ஆயிருக்கு. இது வந்து ஒரு 43% இயர் ஆன் இயர் ஜம்ப் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து அவங்களோட சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற அந்த செயல்திறனை பத்தி தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டிஃபென்ஸ் செக்மெண்ட். இதுல இருந்து வர ரெவென்யூ டபுளா இருக்கு. 418 crores 115% வளர்ச்சி காட்டியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் ஆர்டர் புக் இருக்கு 15,000 கோடிக்கு. சரிங்களா? பினாக்கா ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கமர்ஷியலைஸ் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லா அவங்க சிஸ்டம்ஸ் லைக் பார்கவாஸ்ட்ரா, அப்புறம் ருத்ராஸ்ட்ரா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ அவங்க R&D அப்புறம் ஆர்டர் விசிபிலிட்டி ரொம்பவே பலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அதே சமயத்துல செலவுகளும் அதே மாதிரி அதிகமா இருக்கு. 31% அதிகமா இருக்கு. 1,620 கோடியா. மெயின்லி 40% எம்ப்ளாயி காஸ்ட் அதிகமா இருக்கு. 46% அதர் எக்ஸ்பென்சஸும் அதிகமா இருக்கு. அதனால மார்ஜின் இம்பாக்ட் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 19% தான் அதிகமா இருக்கு. 535 crores. OPM 181 BPS 24.8%. பாட்டம் லைன் 17.3 கோடி தான் வளர்ந்துருக்கு. 353 crores ஒரு ஹெல்த்தி க்ரோத் அடுத்து. பட் மார்ஜின் ப்ரெஷர் வந்து கிளியரா நம்ம பார்க்க முடியும். கம்பெனியோட டோட்டல் கன்சாலிடேட்டட் ஆர்டர் புக் வந்து 16,800 கோடியா இருக்கு. இதுல டிஃபென்ஸ் செக்மெண்ட் மட்டுமே 15,000 கோடி இந்த ஆர்டர் புக்ல கான்ட்ரிபியூட் பண்ணுது. இன்ட்ரெஸ்டிங்கா என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,000 கோடி வந்து இன்டர்நேஷனல் சந்தைகள் இருந்தா இந்த நிறுவனத்துக்கு வருதுன்னு பார்க்கலாம். FY26ல ரெவென்யூ டார்கெட் வந்து 10,000 crores. இதுல 3,000 crores வந்து டிஃபென்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 3,500 to 4,000 crores வந்து இன்டர்நேஷனல் சந்தைகள்ல இருந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மெயின் எய்ம் வந்துட்டு சஸ்டெயின் அண்ட் இம்ப்ரூவ் பண்ணும். எபிட்டா மார்ஜின்ஸ் 27% இருந்து கரண்டா வந்து 24 தான் இருக்கு. இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரீசன்ட் சக்சஸ்ஃபுல்லி இவங்க டெஸ்ட் பண்ணிக்காங்களா இந்த பார்கவாஸ்ட்ரா, ருத்ராஸ்ட்ரா. அதனால அப்கமிங் 20,000 crore UAV டெண்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். FY26ல கெபெக்ஸ் கைடன்ஸ் 2,500 crores இருக்கு. இதுல 25% ப்ரொஜெக்டட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 3 வருடமா கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் டு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டினியூஸா அதிகமாயிட்டே இருக்கு. 0.65ல இருந்து 1.92. இந்த ஜம்ப் மெயினா வந்து கான்ட்ராக்சுவல் லயபிலிட்டிஸ், கஸ்டமர் அட்வான்சஸ் அதனால தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு சமயத்துல நம்ம கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்த்தோம்னா கொஞ்சம் கான்ஸ்டன்டாவே இருந்திருக்கு. சில விஷயங்கள் எப்பவுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த கம்பெனியோட வளர்ச்சி வந்து ஹெவியா எதுல டிபெண்டன்ட் அப்படின்னா டைமா வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த 15,000 கோடிக்கு இருக்கிற டிஃபென்ஸ் ஆர்டர் புக்கு. இப்போ டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இல்லைன்னா ஆர்டர் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20% பிளஸ் க்ரோத் ட்ரெஜெக்டரி இருக்குல்ல நல்லாவே ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது ரிஸ்க் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ், அப்புறம் கரன்சி வாலட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் இன்ஃபிளேஷனரி மார்க்கெட்ஸ் டர்க்கி வந்து Q1 FY26ல ஹிட் ஆச்சு. ஸோ 150 BPS வந்து ஹிட் ஆச்சு இவங்களுக்கு. ஏர்லி மன்சூன் வந்துட்டு அவங்களுடைய சைட் ஒர்க், லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இம்பாக்ட் கிளியரா நம்ம எதில் பார்க்கலாம்னா ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ரா செக்மெண்ட்ல 11.6% ஃபால் ஆயிருக்கு. CAL வந்து 3.3% ட்ராப் ஆயிருக்கு. அடுத்த ரிஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா வேல்யூவேஷன் ரிஸ்க். ஸ்டாக் வந்து கரண்டா வந்து PE 105x ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 5 இயர் மீடியனான 62x கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது, அதாவது நோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, எக்ஸிகியூஷன் ஸ்லிப் ஆச்சுன்னா ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லை. ஸோ இதுதாங்க அந்த 3 டிஃபென்ஸ் நிறுவனங்கள் ஸ்ட்ராங்கா ஆர்டர் புக் இருக்கு, இம்ப்ரெசிவா ஆப்ரேட்டிங் மார்ஜினும் வச்சிருக்காங்க. பட் கண்டிப்பா ரிஸ்கோட சேர்த்து தான் எல்லா முதலீடுகளும் வருது. நீங்க இதுல லாங் டேர்ம் பிளேயா எது இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம இங்க சொல்ற எல்லா ஸ்டாக்ஸுமே உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை வாங்குங்க, இதை வித்துருங்கன்னு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் நாங்க கொடுக்கறதே கிடையாது. உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.